கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியும் ஒரு முறையாக நம்மளை சந்திக்கும்படியாக கிருபை செய்தார். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவரே என் கண்மலை. நம்மளோட கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 62:2 வசனத்தையும் 6 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். 12 வசனம் என்ன சொல்லுது? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். அவர் தான் நமக்கு ரட்சிப்பு தராரு. அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், எல்லாத்துல பாதுகாப்பு. அவர் தான் அவரே என் கண்மலை அப்படின்னு சொல்லி இதே வசனம் தான் 6வது வசனமாகவும் இருக்கு, அவரே என் கண்மலைன்னு. ஸோ இவர் என் கண்மலை. இது அப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு நன்மை நடந்ததெல்லாம் மலையில் போய் ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அவங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்ம கண்மலை அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நோவாவை எடுத்துக்கோங்களேன். நோவாவோட கதை நமக்கு தெரியும். ஆண்டவர் பேழை செய்ய சொன்னார். அந்த பேழை அவங்க செய்தாங்க. அந்த பேழையில் அது மழை பேஞ்சுது. 40 நாள் 20 நாள் அந்த பேழை மிதந்து போய் அந்த பேழை என்ன ஆச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8:4 ஆதியாகமம் 8:4 பார்த்தீங்கன்னா, நோவாவின் பேழை ஆரராத் என்ற மலையின் மேல் தங்கிற்று. ஸோ அந்த பேழை போய் ஒரு மலை மேலே தான் தங்குச்சுங்க. மலை மேலே தங்கினோன்னே அதுதான் அப்போ அந்த மலை அவங்களுக்கு என்னவா இருந்தது? பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மலையில் இருக்கும்போது தான் அந்த பேழையை விட்டு உலகத்துக்குள்ள மறுபடியும் வெளியே வந்தாங்க. சரிங்களா? அப்போ மலை ஒரு பாதுகாப்பான இடமா இருந்தது. அடுத்தது எடுத்திங்கன்னா லோத்துக்கு சார்ந்த இந்த சோதோம் குமாராவை அழிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தப்பித்துக்கொள்ள. ஆதியாகமம் 19:17 நீங்கள் அந்த அதிகாரங்களை குறித்து வச்சுட்டு முழுசும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். நான் முழுசும் சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இருக்காது. அதனால நான் அந்த இன்சிடென்ட் மட்டும், அந்த மலையோட முக்கியத்துவம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 19:17 பார்த்தீங்கன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. லோத்தை நோக்கி கர்த்தரின் கட்டளை, நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஸோ நம்ம ஜீவனை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யறான் அந்த லோத்து? மலைக்கு ஓடிப்போன்னு ஆண்டவர் கட்டளை இடுகிறாரு. ஸோ அந்த மலையில என்ன இருக்குதுங்க? அந்த மலையில நமக்கு ஜீவன் தப்ப வழி இருக்கு. நம்மளோட ஜீவன் தப்புறதுக்கு வழி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஈசாக்கை கொண்டு போய் நீ மலையில பலியிடு, நான் காட்டுற மலையில போய் பலியிடுன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆபிரகாம் கட்டைகள் எடுத்துட்டாரு, நெருப்பை எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. பையனையும் கூட்டி யாரையும் மலைக்கு கொண்டு போய் இந்த ஈசாக்கை பலியிடணும். அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு யாரையும் மற்ற மனுஷர் யாரையும் கூப்பிடாம நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி, உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அப்படியே படுக்க வச்சுட்டு கத்திய ஓங்கும்போது ஆண்டவரை கை வைக்காதே அப்படின்னு சொல்லி அந்த பலியிடுறதுக்கான சப்ஸ்டிடியூட் கொடுத்தாரு. வேற பலியை கொடுத்தாரு. மகனை காப்பாத்தினாரு. அந்த ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தாரு. அப்போ மலையில நமக்கு என்ன இருக்குன்னா, நாம சாகாதபடி நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்கு. தெரியுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுக்கும் புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அப்போ தேவன் சீனாய் மலையிலே அதே போலதான் பார்த்தீங்கன்னா மோசஸ் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும்போதெல்லாம் அந்த சீனாய் மலையில ஏறி ஒரு 40 நாள் உபவசிருப்பாரு. கட்டளைகளை கொடுப்பாரு. நேருக்கு நேர் முகமுகமாய் ஆண்டவர் மோசேவோட மலையின் மேலதான் பேசுவார். நீ மலைக்கு வா, சுத்தி நிக்கிறவங்க கிட்ட கூட நெருங்காதபடி தள்ளி நிறுத்தி வச்சுட்டு நீ மேல வா அப்படின்னு சொல்லி மேல மலைக்கு போனா ஆண்டவர் முகமுகமாய் நேர்முகமாய் பேசினார். இதுதான் அந்த காலத்தோட அனுபவம்.
எல்லாம் ஒரு சீனாய் மலைக்கு போனாங்க, அரலாக் மலையில் நின்னாங்க. அந்த மாதிரி ஒரு மலையை ஆண்டவர் காமிச்சு அங்கே இடைப்பட்டாரு. அங்கே பாதுகாப்பு இருந்தது. அங்கே தப்பித்துக்கொள்ள ஜீவன் தப்பித்துக்கொள்ள கிருபை இருந்துச்சு. அங்கே அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் கன்சு. அங்கே ஆண்டவர் நேராக பேசினாரு. ஆனால் இந்த காலத்தில் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லுது? அவரே என் கண்மலை. ஜீசஸ் தாங்க நம்ம கண்மலை. அவர்கிட்ட போயிடணும். நம்ம என்ன செய்யணும்? நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அடக்கதவை மூடிட்டு முட்டி போட்டு கண்மலையாகிய என் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு பாதுகாப்பு வரும், உங்களுக்கு சுகம் வரும், உங்களுடைய கஷ்டத்தில் வேற வழி திறக்கப்படும். நீங்கள் அவரோடு முகமுகமாய் பேசணும். அந்த அனுபவம் உங்களுக்கு வரும். நீங்கள் அரைக்கதவை மூடிக்கொண்டு ஆண்டவரை தினம் தேடி பாருங்களேன். நாளடைவில் நீங்களும் ஆண்டவர் ஒன்றை நேராகவே ஆண்டவர் பேசிடுவார். என்னோட ஆண்டவர் இடைபடுவார், என்னோடு பேசுவார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவருடைய சத்தத்தை கேட்டேன். நீங்க ஒரு மலைக்கு ஓட வேண்டாம், உங்க அரைக்கதவுல விட்டு கண்மலையாகி இயேசுவை நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். கூப்பிடுவோமா? நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை கூப்பிடுவோமா? கண்மலையை நாடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.